ஓகே. ஸோ மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷார்ட்டரா ஒரு ஒரு ஷார்ட்டரா ஒரு மூவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? ஷார்ட்டரா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு மூவ் மட்டும் கிடைக்கணும். பட் என்டையர் ட்ரெண்ட் வந்து எனக்கு தேவை கிடையாது. ஸோ ஐ நீட் ஒன்லி திஸ் தட் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் ஏரியா கிரியேட் ஆகுற ஒரு மூவ், இல்ல இந்த பர்ட்டிகுலர் ஏரியாக்குள்ள கிரியேட் ஆகுற ஒரு மூவ் கிடைச்சா போதும். எனக்கு அந்த புல் பேக் அது எல்லாமே எனக்கு வேணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டரான ஒரு மூவ் கிடைச்சா போதும். அதுல ஒரு குயிக்கா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கு நம்ம சினாரியோ வைஸ் நீங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சிக்னல் வருது அப்படின்னா அது மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபால்ட்டா தெரியணுமே தவிர இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு சிக்னல் வந்திருக்குன்னா ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன சிக்னல். ஸோ இது கூடவே ஒரு சிக்னல் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன சிக்னல்ஸ்லாம் தெரியக்கூடாது. ஸோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சிக்னல், நெக்ஸ்ட் எஸ்எம்சி கண்டிஷன், நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த 3 விஷயம் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல் வந்து 10 மணிக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸா எனக்கு எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. இது சினாரியோ 2ல கவர் ஆகும். ஸோ இது வந்து நம்ம நேற்று செஷன்ல லைவ்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதுல ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா? இது கூட நீங்க அடிஷ்னலா உங்களுக்கு ட்ராப்பும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுற ட்ராப் இப்போ ஆக்சுவலா ஆஃப் பண்ணிட்டேன். ட்ராப்பும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ட்ராப்பும் கூட சேர்ந்து தான் வச்சு பார்க்கணுமே தவிர மொமெண்டம் தனி ட்ராப் தனி அப்படின்னு கிடையாது. ஏன்னா ட்ராப் வந்து ஒரு காஷியஸ் பாயிண்ட். என்னன்னா இப்போ ஒரு இங்க செல் என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது, இங்க ஒரு பியர் ட்ராப் கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த ஜோனுக்குள்ள பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்ப இந்த ஏரியா கிட்ட வர்றப்ப நான் காஸ்ட்டோ இல்ல ஒரு மினிமல் லாஸ்ட்டோ என்ன பண்ணுவேன், எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்றப்ப வெறும் மொமெண்டம் ஃபோக்கஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ட்ராப் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அப்புறமா தான் ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்க வந்து ட்ரேட்ல வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது தனி அது தனி கிடையாது. ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ உங்களோட அக்யூரசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? S/Pன்னு வந்திருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபாலிங் தான் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல ரெட் கலர் டைமண்ட் வந்திருக்கு. பட் ஆனா இந்த என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படிமா கேட்டீங்கன்னா எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். பட் எடுக்காம ஏன் அவாய்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து பையர்ஸ்க்கான ஜோன். ஆல்ரெடி ஒரு வேலிட் பை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்க வேண்டியது. ஸோ அந்த வேலிட் பை ஃபார்ம் ஆனதுனால மேபி நீங்க இந்த என்ட்ரி வந்து செல் ரிலேட்டடா அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தட் மீன்ஸ் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன் தட் மீன்ஸ் செல் ட்ரேட் கொடுத்தாலும் நம்மளுக்கு ட்ராப் வந்து தட் மீன்ஸ் ரிவர்சல் பாயிண்ட் வந்து வேலிட் பை கொடுத்ததுனால எனக்கு இங்க வந்து அதிகமான பையர்ஸ் தான் ஸ்டெப் இன் ஆகுறாங்கன்றதுனால நான் இந்த இந்த என்ட்ரி வந்து நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆகுதா இல்லையா, இல்ல ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா இது எடுப்போமான்னு கேட்டீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபேவரா தான் வந்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எஸ்என்சி இல்ல, B/C கொடுத்துருக்கு. அப்ப அடுத்த கேண்டல் என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து அடுத்த கேண்டல்ல பை பண்ணுவோம். சப்போஸ் அடுத்த கேண்டல்ல பை பண்ணிருந்தோம் அப்படின்னா இது ஒரு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். இந்த என்ட்ரி எடுப்போமான்னு கேட்டீங்கன்னா சைட் வேஸ், அது இல்லாம ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரியும் பாத்தீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ சார் ப்ளூ லைனுக்கு மேலன்னா அந்த ப்ளூ லைன் டச் பண்ணாம போறதா, டச் பண்ணாம மேல அப்படி ஓப்பன் கன்சிடர் வைக்கணும். பண்ணலாமா? இல்ல சார், மேல ஓப்பன் வைக்கணும். அந்த ப்ளூ லைனுக்கு மேல கேண்டில் வந்து ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ப்ளூ லைனுக்கு மேல ஆர் ப்ளூ லைனை டச் பண்ணி. கரெக்ட் கரெக்ட். ரெண்டு சினாரியோ. ஓகே. ஆமா ஆமா சார். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா S/P ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதே கேண்டல்ல எனக்கு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இங்க கிரீன் ஜோன் வந்து காட்டியிருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் சொல்றேன்னா இந்த கிரீன் ஜோன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பையிங் ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால இதை அவாய்ட் பண்றது நம்மளுக்கு ஃபேவர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க B/C கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் எந்த ஒரு எஸ்என்சி இண்டிகேஷன் இல்லை. சப்போஸ் இதுல நம்ம இது நெக்ஸ்ட் கேண்டில்ல டைரக்டா ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷார்ட்டா அப்சைடு வந்து போயிருக்கு. பட் இந்த என்ட்ரி டைரக்டா இந்த என்ட்ரி 345க்கு நான் எடுப்பேனான்னு கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டேன். ஏன்னா இது சைட் வேஸ். சைடு வைஸ். ஓகே.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா S/Pன்னு கொடுத்துருக்கு. சேம் அதே டைம் ப்ரீவியஸ் கேண்டல்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரிவர்ஸ் செல். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா சார் ஒரு ஈவினிங் டைம்ல கேட்டாங்க. ஸோ நம்ம குரூப்ல ஸோ ரிவர்ஸ் செல் வந்திருக்கு, நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்ட்டு. சேம் அதே டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு மொமெண்டம் என்ட்ரி வந்து ரிவர்ஸ் செல்லுக்கு ஃபேவரா எனக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்ப இது வந்து சினாரியோ 2ல அப்ளை ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் எந்த ஒரு எஸ்என்சி இண்டிகேஷனும் இல்ல, ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங்ல இருக்கு, டார்க் ரெட் லைனுக்கு கீழே இருக்கு. அப்ப நான் இந்த கேண்டல்ல செல் என்ட்ரி எடுத்திருப்பேன். சப்போஸ் செல் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு என்ட்ரியும் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு வந்து டைமண்ட் ஷேப்ல ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது எடுத்திருந்தாலும் ஒரு மினிமல் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரியில பாத்தீங்கன்னா இதே கேண்டில், சாரி, இதுல எல்லாத்துலயும் நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்க மாட்டோம், கரண்ட் கேண்டில் தான் எடுப்போம். சினாரியோ 1 and 2 வந்து கரண்ட் கேண்டில் எடுப்போம். சப்போஸ் கரண்ட் கேண்டில் எடுத்துருந்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு ஷார்டர் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர்ல மார்க்கெட் வந்து அகைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுவோம், ஏன்னா ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த என்ட்ரியும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம், ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த என்ட்ரியும் அவாய்ட் பண்ணுவோம். இல்லைன்னா சைட் வேஸ் ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு சைட் வேஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க S/P இது யார்? sideways. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சைட் வேஸ். ஸோ இதையும் அவாய்ட் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இதுவும் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்ப என்ட்ரியா பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் இப்படி ஒரு ஷ்ரிங்க் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டுங்களா? பட் நான் இது வந்து வைடனா, தட் மீன்ஸ் நல்லா வைட் பண்ணி எனக்கு ஒன்லி மொமெண்டம் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு வைட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு கிளாரிட்டியான ஒரு வியூ கிடைக்கும். நீங்க எங்க கரெக்டா எடுக்கலாம், மோஸ்ட்லி எந்தெந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். Okay. ஓகேங்களா? Yes, sir. ஏன்னா இப்ப ஏன் கன்ஃபியூஷன் வருதுன்னா மல்டிபிள் சிக்னல் வருதுன்னு, ஆனா மேக்ஸிமம் ஆஃப் த சிக்னல் நம்ம எடுக்கவே மாட்டோம். தட் மீன்ஸ் அவாய்ட் பண்ற சுச்சுவேஷன்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஒரு சில Okay. என்ட்ரி தான் எடுப்போம். அந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு டீசென்டான ப்ராஃபிட் தரும். ஓகே, இன்னைக்கு சினாரியோ பாத்தீங்கன்னா ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. சேம் இந்த சினாரியோ யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. நான் இப்போ ட்ராப் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த சினாரியோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு பேருமே பேரலா ஆன்சர் பண்ணுங்க சார். S/P இதுக்கு முன்னாடில இருந்து எதுவுமே கிடையாது. இது வந்து scenario 2 செல் கரண்ட் கேண்டில். சினாரியோ 2 வராது. இது சாரி, இது வந்து கிரீன். கிரீன் லைனுக்கு மேல இருக்கு. சாரி, இது scenario 5. கரெக்ட். ஸோ இது வந்து சினாரியோ 5ல வரும். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் எஸ்என்சி இல்லை. ஸோ கிரீன் லைனுக்கு மேலே இருக்கிறதுனால அடுத்த கேண்டில் செல் பண்ணிருப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி புல் ட்ராப்பும் நமக்கு ஃபேவரா இருக்கு. ஏன்னா புல் ட்ராப்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ். ஸோ இந்த ஜோன் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சார் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்க வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் என்ன சார் இருக்கும்? செல்லிங் ப்ரெஷரா, பையிங் ப்ரெஷரா? செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் சார். ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. கேப் அப்ல வந்தா. ஸோ கேப் டவுன்ல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அசம் பண்ணலாமா? ஆமா சார், ஆமா. ஓகே. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலே நம்மளுக்கு புல் ட்ராப்ன்றதை இண்டிகேட் பண்ணிடுச்சு 5 மினிட்ஸ்ல நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் ட்ராப் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். மொமெண்டம் 5 மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு மொமெண்டம் தேவையில்லை, ஸோ அதனால ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஒன்ஸ் எனக்கு வேலிட் செல் வந்த உடனே தான் நான் என்ட்ரி ஆவேன். எதர் வேலிட் செல் ஆர் ரிவர்ஸ் பை? நோ, ஆப்போசிட் பை. சரி, ஆப்போசிட் பை. ஸோ அது வந்தால் தான் நான் என்ட்ரி ஆவேன். சார் வேலிட் பை, வேலிட் செல், ஆப்போசிட் பை, ஆப்போசிட் செல். ஓகே, இது என்ன சார் ரிவர்ஸ் பை, ரிவர்ஸ் செல்? ஓகே, நான் இப்போ நம்மளுக்கு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் நம்ம கான்செப்ட் வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப்புக்கு போகலாம். ஓகேங்களா? ட்ராப் போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ட்ராப்னா என்ன, எதுக்காக நம்ம ட்ராப் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப் பொறுத்த வரைக்கும் மூட் போட்டுக்கோங்க மூச்சு. ஓகே. ஓகே, ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் இருக்கு. ஒன்று வந்து
புல் ட்ராப், இன்னொன்று வந்து பியர் ட்ராப். ஓகேங்களா? புல் ட்ராப் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து போயிட்டு இருக்க மார்க்கெட்டுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தடுப்பு மாதிரி. தட் மீன்ஸ் ஒரு இப்ப தண்ணி போயிட்டே இருக்கு, இடையில ஒரு டேம் கட்டணும்னா என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி வந்து ஆப்போசிட் சைட்ல வந்து போகாது. ஓகேங்களா? ஆப்போசிட் சைடு போகாது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கும். ஸோ ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் இங்க ப்ரெஷர் பாயிண்ட், தட் மீன்ஸ் இந்த ஏரியால ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத இண்டிகேட் பண்ணி காட்டும். தட் மீன்ஸ் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. அவங்க எப்ப வருவாங்கன்னா, நம்ம ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்றப்ப தான் வருவாங்க. ஓகேங்களா? ரேண்டமா எல்லா இடத்துலயும் வர மாட்டாங்க. தட் மீன்ஸ் இங்கெல்லாம் வர மாட்டாங்க, இங்க வர மாட்டாங்க. ஸோ அவங்க இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் எப்ப வருவாங்க அப்படின்னா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் கலெக்ட் பண்ற ஏரியாவில தான் வருவாங்க. ஸோ அப்பதான் அவங்களால ஒரு பல்கான ஆர்டரை போட்டுட்டு மார்க்கெட் அவங்களுக்கு ஃபேவரான டைரக்ஷன்ல கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் கம்மியா இருக்கிற இடத்துல இன்ஸ்டிடியூஷனோட பார்ட்டிசிபேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ துறைமுகம்லாம் கட்டுறாங்கன்னா அந்த இடத்துல எப்படி கடல் வழி போக்குவரத்து அதிகமாக இருக்கிறத சார்ந்து தான் கடல், எப்படி சொல்றது, ஹார்பர் வந்து கடல் வழியில கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒண்ணுமே கடல் வழி போக்குவரத்து எதுவுமே இல்லாத இடத்துல போய் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். ஸோ அதனால அவங்க என்டர் ஆகிற ஏரியா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியா. தட் மீன்ஸ் ஒரு டிசைடான ஒரு பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா புல் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த புல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் இது 100% அப்படியே இது நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷனும் தான் நம்ம வந்து பாசிட்டிவா மாத்திருக்கோம். அது எப்படி மாத்திருக்கோன்றத சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி புல் ட்ராப்ன்றது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வரும். அப்படி இல்லைன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் விழுற ஏரியால அந்த புல் ட்ராப் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அந்த செல் ஆர்டர்ஸ் எங்க விழும் அப்படின்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் லூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல தான் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நம்ம எங்க நஷ்டம் அடைகிறோமோ அந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. ஸோ அதை தான் நம்ம கிளியரா இந்த சார்ட்ல வந்து காட்டிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு ஓகே. வந்து அதனால நமக்கு மேக்சிமம் ஆஃப் த டைம் சேவ் ஆகும், எமோஷன் சேவ் ஆகும். ஸோ அவங்க கூடவே நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம். ரேண்டமா எல்லா இடத்துலயும் போய் டிராவல் பண்ணாம அவங்க கூடவே டிராவல் பண்றதுனால குயிக்கா ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த புல் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டலோட ரேஞ்சுக்குள்ள நிறைய பேர் கேட்பாங்க, சார்ட்ல வந்து புல் ட்ராப் ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் மறைஞ்சிடுச்சு சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வேலிட் செல் வேலிட் பை அப்படின்ற இண்டிகேஷன் வந்தா மட்டும் போய் அந்த சார்ட்டை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றோம். அந்த இண்டிகேஷன் வர்றத நம்ம டேஷ்போர்ட்லயும் மொபைல் அப்ளிகேஷனையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ புல் ட்ராப் வருது அப்படின்னா மேக்சிமம் அது வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பர்டிகுலர் ஜோன் மாதிரி இருக்கும். அந்த ஜோனுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணிருக்கோம். அந்த ஜோனே பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல காட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப லைவ்ல நிப்டி. ஸோ இந்த நிப்டி பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஜோன் மாதிரி காட்டுதா? ஸோ இது ஃபுல்லா என்னன்னா செல்லர்ஸ் வந்து உள்ள வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பையர்ஸை விட அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்டா ஒயிட் போர்டுக்கு வந்தோம் அப்படின்னா ரெட் கலர் ஜோன் மாதிரி காட்டுது. ஸோ இந்த ஜோன் வந்து எதை குறிக்குதுன்னா இந்த புல் ட்ராப் அப்படின்னு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேண்டிலோட ரேஞ்சு தான் உங்களுக்கு ஜோனா வந்து கிரியேட் ஆகுது. ரேஞ்ச் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்னா இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட், இந்த கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு இடைப்பட்ட கேப்பை தான் ரெட் கலர் ஜோனா நம்ம மார்க் பண்ணி காட்டுறோம். அது மாதிரி இந்த ஜோன் வந்து லாஸ்டா ஃபார்ம் ஆகுற ட்ராப்போட ட்ராப்ல தான் இது வந்து இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா? லாஸ்டா ஃபார்ம் ஆகுற ட்ராப்ல தான் இது வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எது எது இது வந்து மற்ற எஜுகேஷன் ஓரியன்ட் கண்டென்ட்டை காட்டிலும் இது என்ன பெருசா நம்மளுக்கு கொண்டு வந்துட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனை கட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஜோன் வந்த பொண்ணே நம்ம மைண்ட் என்ன ட்ரிகர் பண்ணும்னா, ஓகே கொஞ்சம் காஷியஸா இருக்கணும், இதுக்கு மேல பை வந்து எடுக்க வேணாம், கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாப் பாயிண்ட் மாதிரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிப்டி வந்து மார்னிங்ல காலையில இருந்து ட்ரேட் நடந்துட்டு தான் இருக்கு. பட் நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ட்ரேட் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. எப்ப இண்டிகேஷன் கரெக்டான ஒரு மூவ் கிடைக்குதோ அப்பதான் போய் ட்ரேட் எடுப்போமே தவிர இந்த மார்னிங் 9:15 இருந்து இப்ப கரண்டா 10:20 வரைக்கும் ட்ரேட் வந்து நடந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சை தாண்டி கீழே பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அந்த கேண்டலுக்கு தான் நம்ம விஎஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த விஎஸ் ஓட இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ், இந்த ஒரு கேண்டல் கீழே இந்த ரேஞ்சை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிறப்பதான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த கேண்டலோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா அந்த கேண்டலோட க்ளோஸ் பாயிண்ட் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்னு டேபிள்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த விஎஸ்ன்றது நெக்ஸ்ட் கேண்டில்லே வரலாம், இல்ல இப்ப நிப்டில நடக்கிற மாதிரி கன்சாலிடேட் ஆயிட்டு இன்னும் 10:30க்கோ 10:40க்கோ எப்ப வேணா வரலாம். ஓகேங்களா? இல்ல வராமே மேல, தட் மீன்ஸ் லோயஸ்ட் பிரேக் பண்ணாம மேல பிரேக் பண்ணியும் போகலாம். ஓகேங்களா? பட் நம்ம டிசிஷன் வந்து எப்ப அது பிரேக் ஆகி ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு காட்டுதோ அப்பதான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இப்ப நிறைய பேர் கேட்பாங்க அடுத்த கேண்டில்லே அது உடச்சு கீழே வருமா, இல்ல தேர்ட் கேண்டிலே வருமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ அது எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த எனாஃப் ப்ரெஷர் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் உள்ள இருந்துச்சு அப்படின்னா உடனே அடுத்த கேண்டிலே வந்துடும், இல்ல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க நமக்கு ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஒன்னு, வேலிட் செல் வந்த உடனே எடுக்கணுமா, இல்ல புல் ட்ராப் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே எடுக்கணுமா அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்ப நம்ம ஆர்டர் போடணும்னா வேலிட் செல் வந்த உடனே நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அடுத்த கேண்டில்னா 3வது கேண்டில்ல தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு சிலவங்க இந்த வேலிட் செல் கூடவே நான் என்ட்ரி எடுக்கலாமா, இல்ல இங்க போய் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கெல்லாம் கிடையாது. ஸோ வேலிட் செல் வந்து 3வது கேண்டில்ல தான் நம்ம என்ட்ரி வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா நமக்கு மெயினா என்ன நம்ம ஓகே. ஹாய் சார். ஸோ ஹாய் சார். ஹலோ. ஹலோ சார். இது பேட்ச் 1 டீம்மேட்ஸுக்கு செஷன் போயிட்டு இருக்கு சார். அப்படியே பேரலா நீங்களும் கவனிங்க. ஸோ அப்படியா? ஆமா சார், ஆமா. நான் ப்ரீவியஸ் சொல்லுங்க சார். சரி சரி ரைட் ஓகே, நான் அப்படியே கவனிச்சுக்கிறேன் நானு. ஓகே சார். ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், இப்ப செஷன் போயிட்டு இருக்கா? ஆமா சார், செஷன் போயிட்டு இருக்கு. சரி ரைட், எனக்கு இந்த செயல்ல வந்து ஒரு சின்ன டவுட்டு. ஓகே ஓகே சார். அதான் சரி கேட்கலான்னு பார்த்தேன். ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்க சார். செயல்ல வந்து மேல வந்து ரிவர்சல்னு போட்டிருக்கு. மேல ரிவர்சல் இண்டிகேஷன் எதுவும் வரல. ஜாவிஸ் கமெண்ட்ரி சொல்றேன் சார். ஓகே ஓகே ஓகே. அதுல வந்து ரிவர்சல்ல விதின் பிராக்கெட்ல விபின்னு போட்டிருக்கு, தட் இஸ் வேலிட் பை. அது இது சொல்றீங்க சார் இங்கீங்களா? ஆமா மேல. ஓகே. ஆக்சுவலா இப்ப கரண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் பை தான். வேலிட் பைன்னு நேத்து ஃபார்ம் ஆயிருக்கு. நேத்து 2 பேர் ஃபார்ம் ஆகி வேலிட் பை வந்து நேத்தே கொடுத்துருக்கு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேப் அப் ஓபனிங். சோ இது வந்து இப்ப இந்த மேல உள்ள அந்த செக்ஷன் பார்க்கவே வேண்டாமா நாம? எது சார், எது சொல்றீங்க? இந்த ரைட் கார்னர்ல மேல அந்த பாராமீட்டர் வேல்யூ டைப். ஆமா, அது பார்க்கணும். இப்ப அதுலதான் வந்து இப்போ வேல்யூ ரிவர்ஸ் செல்னு சொல்லி வந்திருக்கு, டைப் செல்லுன்னு வந்திருக்கு. ஓகே ஓகே. அது பார்த்தா இப்போ 165 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். இல்ல வேலிட் பை தான் காட்டுது. இந்த ரெண்டுத்துக்கும் வேலிட் பை தான் காட்டுது. வேலிட் பை தான் காட்டுது அப்போ. ஓஹோ சரி, ஆனா வந்து அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இல்ல சார், நம்ம ஹோல்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி 5 மினிட்ஸ். ஆமா, 5 மினிட்ஸ்ல பாக்குறப்ப வேற என்ன ட்ராப் வந்துருக்கா? இல்ல 5 மினிட்ஸ்ல எதுவும் 5 மினிட்ஸ்ல ட்ராப் வரல. ஆனா ட்ராப் வரல. ஆனா வந்து 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது வந்து ட்ரெண்ட் மேல் லூஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூன்னு வருது. ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா வேலிட் பை வந்து நேத்து வந்திருக்கு. பட் டார்கெட் வைஸ் அதான் டார்கெட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டைன் ஆயிருக்கு. 170 தான் நம்ம டார்கெட். ஓகே. சோ டார்கெட் வந்து நேத்து படி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. இது நேத்து படி எடுக்கணுமா இன்னைக்கு படி எடுக்கணும்? அத நேத்து பார்க்கணும். ஓகே ஓகே சார். அத பார்க்கவே வேண்டாம் இல்லையா? எதை சொல்றீங்க? மேல இருக்கிறதா? அந்த மேல இருக்கிற அந்த டேபிள் பார்க்கவே வேண்டாம். இல்ல சார், பார்க்கணும். ஆக்சுவலா மேல இருக்கிறத பார்க்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஓ சரி சரி ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இப்ப சரி, நீங்க கிளாஸ் முடிங்க பிரபா. நான் கூப்பிடுறேன். அதுதான் நேற்று நைட்டு கூப்பிட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா நேற்று இது மாதிரி 2 என்ட்ரி எடுத்து எனக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் போச்சு. ஓகே ஓகே. அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு பாக்குறேன்.
ஓகே சார், ஷூர் ஷூர், நான் ஓகே எக்ஸ்பிளைன் ஓகே ஓகே. நீங்க கிளாஸ் பாருங்க. நான் மறுபடியும் நீங்க முடிச்சுட்டு கூப்பிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ வேலிட் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கேண்டலில் தான் என்ட்ரி எடுப்போம். ஸோ என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக நம்மளோட டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 அப்படின்றது நம்மளுக்கு அந்த டேபிளில் வந்து மென்ஷன் ஆயிடும். ஓகேங்களா, வித் ஸ்டாப் லாஸோட. ஸ்டாப் லாஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த புல் ட்ராப் கேண்டலோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளோட எஸ்எல். ஓகேங்களா, இந்த புல் ட்ராப் கேண்டலோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு எஸ்எல். நம்மளுக்கு டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2ன்றது கீழே வந்து மென்ஷன் ஆயிடும். ஸோ நம்ம ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2வும் ரீச் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் 1 டார்கெட் 2 போட்டுட்டு வெயிட் பண்ணணும். இன் சம் கேஸ், ஓகேங்களா, ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணும்னா வேலிட் செல் அப்படின்றது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணும், அப்படியே ரிவர்ஸ். தட் மீன்ஸ் நம்மளோட டார்கெட் 1 இல்ல டார்கெட் 2 ரீச் பண்ணாம மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே வரும். ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஏன் ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் காட்டுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரான டைரக்ஷன் போகாம ரிவர்ஸ் ஆக பாக்குது. தட் மீன்ஸ் அப்சைடு போக பாக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்படி போகிறப்ப நம்மளுக்கு என்ன இண்டிகேஷன் வரும் அப்படின்னா, இந்த ஜோனுக்குள்ள மறுபடியும் கேண்டில் உள்ள தாண்டி உள்ள க்ளோஸ் வைக்கிறப்ப நம்மளுக்கு ஆர்பின்னு வரும். ஓகேங்களா, ரிவர்ஸ் பைன்னு இண்டிகேஷன் காட்டும். ஸோ அந்த இண்டிகேஷன் ஏன் காட்டுதுன்னா, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இப்போ செல் என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா, ஒரு ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுவோம். இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து டைரக்டா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம காட்டிடுறோம். காட்டினதுனால எய்தர் ஒரு மினிமல் லாஸ்ல இல்ல ஒரு காஸ்ட்ல நம்ம புக் பண்ணிட்டு நம்ம ட்ரேடை வந்து எப்படி சொல்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனை இங்க ஆர்பி அப்படின்ற இண்டிகேஷன்ல வந்து நம்ம காட்டிட்டோம். பட் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த ட்ரேட் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப நேத்து கூட ஷேர் வந்து ஷேர் பண்ணதுல இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வேலிட் பைல ஒரு ட்ரேட் எடுத்தோம், பட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ரிவர்ஸ் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ட்ரேட் வந்து செல் என்ட்ரி எடுக்கணும். அப்புறம் செல் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண அந்த பை என்ட்ரியில ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா 20 பாயிண்ட் லாஸா இருக்குன்னா அடுத்த ட்ரேட்ல நம்ம அதை கவர் பண்ணிடலாம். அப்ப நெட்டா பாக்குறப்ப நம்மளுக்கு லாஸே இருக்காது. தட் மீன்ஸ் காஸ்ட் டு காஸ்ட்ல இருப்போம், இல்ல ஒரு மினிமல் ப்ராஃபிட்ல இருப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால அந்த சினாரியோ அவாய்ட் பண்றதுக்கு தான் உங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா அந்த என்டையர் லாஸ், இப்போ 3000 ரூபாய் லாஸ்னா நீங்க அன்னைக்கு டே ஃபுல்லா 3000 ரூபாய் லாஸ் வச்சுட்டு அடுத்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த ரிவர்ஸ் செல் சினாரியோட நீங்க உங்க நெக்ஸ்ட் ட்ரேட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த 3000 ரூபாய் லாஸ்ன்றது மேபி 1500 ரூபாய் லாஸா குறையலாம். இல்ல நல்ல நம்ம ரிவர்ஸ் பை படி நல்ல ஒரு அப்சைட் போயிடுச்சு அப்படின்னா அந்த என்டையர் 3000 ரூபாயும் என்ன ஆகும், ஜீரோ ஆயிடும். அப்ப நெட்டா பாக்குறப்ப அன்னைக்கு லாஸே இருக்காது உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப இதுல ரிவர்ஸ் பைனா மார்க்கெட் கீழே வராதா சார்? இல்ல சார், ரிவர்ஸ் பை அப்படின்னா மார்க்கெட் வந்து வேலிட் செல்னா மேல போகும். இல்ல வேலிட் செல் கீழே வரும். கீழே வரும். அப்ப ரிவர்ஸ் பைனா மேல போகுமா சார்? ஆமா சார், ரிவர்ஸ் பை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிள். மார்க்கெட் வந்து நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மார்க்கெட் நமக்கு ஏத்த மாதிரி கீழே வந்துடுச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்டட் டார்கெட் ரீச் ஆகல. டார்கெட் 1 வச்சிருக்கேன், டார்கெட் 2 ரீச் ஆகல. திருப்பி மார்க்கெட் என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகி மேல போகுது. அப்ப ரிவர்ஸ் ஆகி மேல போகுதுன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நியர்பை ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். அது ஹிட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா, டைம் எடுத்து அடுத்த ட்ரேட் எப்போ வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். பட் இங்க வெயிட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய ஒரு கேப். ஆக்சுவலா அந்த கேப்ல தான் இன்ஸ்டிடியூஷன் வந்து அதிகமான லாபம் சம்பாதிச்சுட்டு போறாங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க அந்த கேப்பை கொடுக்காம அடுத்த ரிவர்ஸ் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வர்றப்ப நீங்க இந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பை படி ஒரு ட்ரேடு ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணீங்களா ஒரு 3000 ரூபான்ற லாஸ், இந்த ட்ரேட்ல இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்ச உடனே ஒரு 3000 ரூபான்ற லாஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த லாஸை அடுத்த ட்ரேடுல நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். அதுல ரெக்கவர் பண்ணீங்க அப்படின்னா மேபி ஒரு 1500 ரூபாய் ரெக்கவர் பண்ணீங்கன்னா அன்னைக்கு டே முடியிறப்ப உங்களுக்கு லாஸ் வந்து 1500 ரூபா தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு நல்லா போயிடுச்சு, அந்த ட்ரேடு நல்லா போயிடுச்சு அப்படின்னா என்டையர் 3000 ரூபாவும் நீங்க ரெக்கவர் பண்ண முடியும்.
ரெக்கவர் பண்ணி நெட்டா அன்னைக்கு டேல பாக்குறப்ப 0 லாஸ் கால். ஆக்சுவலா நம்ம மோட்டோனா லாஸ் இல்லாம பண்ணணும். ஓகேங்களா? அந்த லாஸை எப்படி குறைக்கலாம்னா இந்த மெத்தட்ல குறைக்கலாம். பட் அது நீங்க ரியல் மணி போட்டு பண்றதுக்கு பதிலா ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப நேத்து சினாரியோ கூட சொன்னீங்க. அதுல எனக்கு செல் என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. சரி, பை என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதே டைம் அடிச்சு 1 மினிட் கழிச்சு நீங்க செல் என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து நீங்க செகண்ட் ட்ரேட்ல வந்து ரெக்கவர் பண்ணிருக்கோம். அதுலயுமே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கால் சைடு தான் சார் போயிடுச்சு. ஆமா இல்ல இல்ல ஆமா ஆமா ஆமா. ஸோ என்னன்னா இது வந்து நீங்க கன்சிக்யூட்டிவா பண்ணணும். இப்ப நான் சொன்னது வந்து ஒரு சின்ன லாஜிக் தான். பட் அந்த லாஜிக்கை நீங்க ரெகுலரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 10 நாள் உங்களுக்கு 3000 ரூபாய் ஸ்டாப் லாஸ்னா அதுவே 30,000 ரூபாய் வந்துருது. பட் அந்த 10 நாள்ல இப்ப நான் சொன்ன கான்செப்ட் படி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அத இந்த 30,000 ரூபாய் லாஸை 15,000 ரூபாய் குறைக்கும். ஓகே சார். பட் அந்த ரிவர்ஸ் பை வேலிட்ஸ் எல்லாம் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிதானே சார்? ஆமா 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 ஆமா. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப லைவ்ல கூட நான் காட்டுறேன் ஒரு சில சினாரியோ. ஸோ இது ஆக்சுவலா நேற்று நடந்தது. ஸோ நம்மளுக்கு புல் ட்ராப் கொடுத்து 2 டார்கெட்டுமே ஹிட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 2 டார்கெட்டுமே ஹிட் ஆயிடுச்சு. பட் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா 2 டார்கெட்டுமே ஹிட் ஆகாம ரிவர்ஸ் பைன்னு தரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு. இந்த ரிவர்ஸ் பை ஏன் கொடுத்துச்சுன்னா ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன புல் ட்ராப்பை வந்து எப்படி சொல்றது, புல் ட்ராப் உள்ள வந்து இது ஒரு கேண்டில் வந்து உள்ள க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்ச உடனே அடுத்த கேண்டில் நம்ம பை எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டில் இது வரைக்குமே நம்மளுக்கு பை. ஸோ இங்க கேட்கலாம், இங்க ஒரு நடுவில் ஒரு புல் ட்ராப் வந்திருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் வேலிட் செல் வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க பையோட டிசிஷன் வந்து கட் பண்ணணும். இல்லைன்னா இந்த ஆர்பி வந்துச்சு அப்ப அடுத்ததும் உங்களுக்கு பை ரிலேட்டடான ட்ரேட் தான் வருது. தட் மீன்ஸ் ஆர்பி நெக்ஸ்ட் ஆப்போசிட் பை. ஆப்போசிட் பை ஏன் வருதுன்றதை நான் இப்ப சொல்றேன். ஸோ ஆப்போசிட் பை இங்க கொடுத்துருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா மேல போயிருக்கு. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு புல் ட்ராப் கொடுத்து வேலிட் செல் கொடுத்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு ஃபால் ஆக போகுது. ஸோ இது இது வந்து எப்படி சொல்றது, ஒரு கன்சிக்யூட்டிவ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பைல அந்த லாஸை வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். என்னன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். அது வந்து அந்த இண்டிகேஷன் கொடுக்கறத வந்து நம்ம ஒரு ப்ராசஸா கொண்டு வந்துட்டோம், ஒரு ரூல்ஸா கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த இண்டிகேஷனோட நீங்க வச்சு ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு லாஸை வந்து கம்மி பண்ண முடியும். சார் இப்ப நிஃப்டில ஒரு நிமிஷம் பாருங்களேன் சார். ஓகே. இப்ப இதுல வந்து புல் ட்ராப் கொடுத்துருக்குங்க சார், அடுத்து செல்லும் கொடுத்துருச்சு. அப்ப நம்ம வந்து புட் சைடு போயிருப்போம். இப்ப லாஸ்ட்ல இங்க ஒரு ஏறம் அந்த பிஓஎஸ் அந்த கேரக்டர் வந்து காட்டுது இல்லைங்க சார்? நம்ம கன்சிடர் பண்ணுமா எப்படின்னு சார் இந்த இடத்துல? இல்ல இப்ப என்னன்னா புல் ட்ராப் கொடுத்துருக்கு, பட் இன்னும் நம்மளுக்கு என்ட்ரி வரல, வேலிட் செல்ன்றது வரல, நம்ம வெயிட் பண்ணணும் சார். அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அந்த எனக்கு S+P காட்டுதுங்க சார் 5 மினிட்ஸ்ல. ஓகே, அதான் 5 மினிட்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம்ல மொமெண்டம் என்ட்ரி. ஓகே ஓகே, ஆமா சார் 15 தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா 5 மினிட்ஸ்ல காட்டும். சோ அதுக்கு தான் நான் சொல்றேன் 5 மினிட்ஸ் பாக்குறீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார். அதுதான் இப்ப நம்ம 15ல கன்வெர்ட் பண்ணோம்னா B/E கொடுத்துச்சு. அப்ப வந்து கால் சைடு இப்ப இது பண்ணலாமா சார் அந்த? ஆமா ஆமா, இது சப்போஸ் இது எடுத்திருந்தோம் அப்படின்னா கால் சைடு போயிருக்கலாம். தட் மீன்ஸ் கரெக்டா 9:30 மணினா நம்ம 9:30க்கு ஒரு கால் என்ட்ரி போயிருக்கலாம். இது வந்து சினாரியோ 2ல கவர் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்ல, சினாரியோ 2ல வந்து கவர் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் பை அப்படின்றது எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா இப்போ கிடைச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வேலிட் செல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அது உங்க டார்கெட் எய்தர் டார்கெட் 1 டார்கெட் 2 ரீச் ஆகலாம், இல்லாம சாரி சப்போஸ் ஆகாம திருப்பி அந்த ஜோனுக்குள்ள ரிவர்ஸ் ஆகி உள்ள கேண்டில் உள்ள க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆர்பி அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த இண்டிகேஷன் எதுக்காகனா நீங்க எடுத்த செல் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். நீங்க எடுத்த செல் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு
இப்ப பை ட்ரேட் வந்து எடுங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பை ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ நான் நேத்து ஒரு டேபிள் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டிருப்பேன். எப்பெல்லாம் இந்த ஆர்பிஐ வந்து கன்சிடர் பண்ணலாம், எப்பெல்லாம் இந்த ஆர்பிஐ கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். மேக்சிமம் என்னன்னா இந்த ஜோனுக்குள்ள வரதான் ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து இந்த ஜோன் இந்த இப்போ ஒரு ரெட் கலர் ஜோன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வேலிட் செல் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து சடனா ஃபால் ஆகி போயிடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள திருப்பி மார்க்கெட் உள்ள வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு சில டைம் ஆர்பி வந்தாலும் மார்க்கெட் என்ன ஆகும்னா திருப்பி ஃபால் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் எந்த டைம் ஆர்பி கன்சிடர் பண்ணணும், எந்த டைம் ஆர்பி கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டேபிளை வந்து நேற்று ஈவினிங் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நான் இந்த செஷன் முடிஞ்சதும் அனுப்புறேன். அதை கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அதில் செப்பரேட்டாக போட்டிருப்பேன். எப்பெல்லாம் ஆர்பி கன்சிடர் பண்ணணும், எப்போ கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. என்னென்ன சிம்பிள் கான்செப்ட் வைஸ் என்னன்னா, இந்த ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சு, இந்த ட்ராப்போட ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்ப ஆர்பிஐ கன்சிடர் பண்ணுங்க. இந்த ட்ராப்போட ரேஞ்ச் சின்னதா இருக்கு அப்படின்னா அந்த டைம் ஆர்பிஐ வந்தாலும் நீங்க செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ரேஞ்ச் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் நேத்து நிப்டியில நடந்த சினாரியோ தான். நேத்து நிப்டியில பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ரேஞ்ச் கம்மியா இருக்கு. பட் என்ன பண்ணிருக்கான்னா ஓபி கொடுத்துருக்கான், மேல இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை அப்படியே ஃபால் பண்ணி தட் மீன்ஸ் கீழே இறக்கிட்டான். பட் நம்மளுக்கு இண்டிகேஷன் வைஸ் முன்னாடியே வந்துருச்சு, 9:25 வந்துருச்சு. பட் அவனுக்கு தேவை ஆர்டர்ஸ். பட் அந்த ஆர்டர்ஸ் எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம்னா மேல இருக்கிற ரேஞ்சில தான் கலெக்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம ட்ராப்போட ரேஞ்ச் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் நெருக்கத்துல வச்சோம்னா நம்மளுக்கு அடிச்சிடும். அடிச்சுட்டு மார்க்கெட்டை அப்புறம் நம்ம சொல்லுவோம் ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் போயிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஷேர் பண்றேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா எப்போ ஆர்பிஐ கன்சிடர் பண்ணலாம், எப்போ ஆர்பிஐ கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்ற இண்டிகேஷன் வந்து அதில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த ரேஞ்ச் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ரேஞ்ச் சின்னதா இருந்துச்சுன்னா ஆர்பிஐ வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ரேஞ்ச் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அந்த ரேஞ்சோட டிஃபரன்ஸ் வேல்யூ என்னன்றத அந்த டாக்குமெண்ட்ல போட்டிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆர்பிஐ இப்போ கிளியர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே புல் ட்ராப் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது 100க்கு 100 அப்படியே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஸோ இதுல வந்து ப்ராபிலிட்டி தான். ஓகேங்களா? ப்ராபிலிட்டினா சப்போஸ் எனக்கு வந்து புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிடுச்சு, செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அந்த ஜோன்ல அப்படின்றத இண்டிகேட் பண்ணி காட்டிட்டீங்க. ஆனா எனக்கு ஏத்த டைரக்ஷன்ல கீழே வராம மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, மேல போகுது. தட் மீன்ஸ் இந்த புல் ட்ராப் ரேஞ்சை தாண்டி மேல உடைச்சிட்டு போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா ஓபி அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஆப்போசிட் பைன்னு ஒரு நேம்ல வந்து இண்டிகேட் பண்றோம். என்னன்னா ஆப்போசிட்டா பை என்ட்ரி வருது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். அதனால ஓபி அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஸோ அந்த ஓபி எதனால வரும்னா நம்மளுக்கு என்ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் இல்லாததுனால மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்ல அப்சைடே போகுது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன். அப்போ ஓபி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், சேம் அதே தான். அடுத்த கேண்டில் ஒரு பை என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஓபி பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டில் ஒரு பை என்ட்ரி எடுப்போம். சப்போஸ் அடுத்த கேண்டில் பை என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதோட டார்கெட், ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல ஒரு ட்ராப் டேபிள்னு காட்டியிருக்கும். ஸோ அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் ஆயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓபி பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராப் வந்து வேலிடேட் ஆகல. தட் மீன்ஸ் அந்த ட்ராப்ல என்ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் இல்லை. பட் மார்க்கெட் அந்த சமயத்துல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம். தட் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் பை கொடுத்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகும். ஒரு சில அந்த இன்னைக்கு சினாரியோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ஐ யூஎஸ்டில நம்மளுக்கு ஆப்போசிட் பை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓபின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுல எடுத்திருந்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? டார்கெட் ஹிட் ஆயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் செல் கொடுத்து, ஸோ இங்க இருக்கிற மார்க்கெட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் செல்ன்றது எக்ஸாக்டா 7:30 மணிக்கே கொடுத்துட்டான். இப்ப மணி 10:45 கிட்ட ஆகுது. ஈவன் 10:45 கிட்ட ஆனாலும் இப்ப நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ்ஐயூஎஸ்டி வந்து இப்ப செல் சைட் ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு தூரம் அவங்களால பேஷண்டா ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் இதே மற்ற ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி எடுக்கலாமா, இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி எடுக்கலாமா அப்படி, ஏன்னா மார்க்கெட் வந்து கிரீன் லைனுக்கு மேலதான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க டிசிஷன் என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும், அஃபெக்ட் ஆகும்.
பட் நம்ம டிசிஷனை முன்னாடியே எடுத்துட்டோம், 7:30 7:45 டைம்ல எடுத்துட்டோம். ஸ்டில் நம்ம செல் சைட்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு. ஸோ இதுதான் சிஸ்டமேட்டிக்கா டிசிப்ளினா பண்ற ட்ரேடு. ஓகேங்களா? இங்க எமோஷன் இருக்காது, உங்களுக்கு ரிவெஞ்ச் ட்ரேட் இருக்காது, ஆவரேஜ் பண்ணணும்னு தோணாது, அது மாதிரி எப்படி சொல்ற லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணாது. ஸோ இதெல்லாம் கட் டவுன் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஏரியா, தட் மீன்ஸ் இந்த ஏரியால ஒரு ப்ரெஷர் இருக்குன்றதுனால இது ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஸ்டில் ஒரு 1.5 2 ஹவர்ஸுக்கு மேல டிராவல் ஆனாலும் ஸ்டில் நம்மளுக்கு கண் கூடவே பாக்குறோம். அவ்வளோ லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை எப்படி சொல்றது கீழே இறக்குறான். எப்பயுமே இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா சைட் வேஸ்னு காட்டும். ட்ராப்புக்கு வந்து நம்ம இந்த கமெண்ட்ரி வந்து பார்க்க தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா, எப்பயுமே ஒரு ஒரு ஃபோர்ஸான ஒரு மூவ் வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபோர்ஸான ஒரு மூவ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்சாலிடேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவா கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு சைட் வேஸ்னு இதுல காட்டினாலும் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்க எடுத்த பொசிஷனை அப்படியே கான்ஃபிடண்டா ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மொமெண்டமுக்கு மட்டும்தான் இந்த சைட் வேஸ் இருக்கா அப்படின்றத நம்ம காட்டுவோம். பட் ட்ராப்புக்கு அந்த கவலை தேவையில்லை. ஸ்டாப்புக்கு அந்த சைட் வேஸ்னு காட்டினாலும் நம்ம வந்து கான்ஃபிடண்டா ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஓகே, புல் ட்ராப்ல ஆப்போசிட் பை சொல்லிட்டேன். சேம் அதே தான். இப்போ ஆப்போசிட் பை வந்து என்னோட டார்கெட் 1 டார்கெட் 2 ரீச் ஆகாம இல்ல சப்போஸ் ரீச் ஆயிட்டு திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லும்னா ஆர்எஸ் அப்படின்னு சொல்லும், ரிவர்ஸ் செல் அப்படின்னு சொல்லும். தட் மீன்ஸ் நேத்து நிப்டியில பாத்தீங்கன்னா தெரியும், ஓபி கொடுத்துட்டு ஆர்எஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நேத்து 5 மினிட்ஸ்ல பாக்குறப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஓபி கொடுத்துட்டு இங்க பாருங்க, ஓபி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆர்எஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த ஜோனுக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் வருது அப்படின்னு அர்த்தம். இந்த ஜோனுக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் வருது, ரிவர்ஸ் ஆகி உள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். அப்படி வர்றப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ரிவர்ஸ் செல் அப்படின்ற இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ இந்த ரிவர்ஸ் செல் எந்தெந்த சினாரியோக்கு அப்ளை பண்ணணும், எதுக்கு பண்ண வேணான்றது டாக்குமெண்ட்ல இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ரிவர்சல் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் சிம்பிள். நம்ம எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன் நம்மளுக்கு ஃபேவரா ட்ரேட் போகல அப்படின்றதுக்கான ஒரு இன்டிமேஷன். சப்போஸ் அப்படி போகல அப்படின்னா அடுத்த கேண்டில் ரிவர்சல் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், செல் என்ட்ரி எடுத்துருவோம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க ரிவர்சல் டைம்ல நீங்க மார்க்கெட்டை பாக்குறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். இல்ல முன்னாடி ஒரு பை என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பை என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செல் என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ புல் ட்ராப் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சார் இது ஸ்பாட்ல மூவ் ஆகிற அளவுக்கு பிரீமியத்துல மூவ்மெண்ட் இல்லையா? ஆமா சார், ஆமா. பிரீமியம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டு இருக்குங்களா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தாதான் இது வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு பிரீமியம்ல மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இது கூட நீங்க இந்தியா விக்ஸ் உங்களோட எப்படி சொல்றது நீங்க எடுக்கிற டைம்ல இருக்கிற பிரீமியம் இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? மொமெண்டம் ட்ரேடிங்ல அந்த கான்ஃபிடன்ஸ் இது பெர்சன்டேஜ்ல போடுது இல்லைங்க சார்? ஆமா சார், ஆமா. அது எத்தனை பெர்சன்டேஜ்க்கு மேல சார் அது வந்து ஒரு 50க்கு மேல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். 50 கீழனா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமா, கன்சிடர் இல்ல. ஆக்சுவலா அது இன்ட்ராடே கிடையாது, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் அது நம்ம சொல்லுவோம். பட் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒரு 50க்கு மேல இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு 45 இருக்கு, ஒரு 50க்கு மேல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சரிங்க. ஏன்னா அது பெர்சன்டேஜ் அடிக்கடி ஒவ்வொரு இதுலயும் அந்த மொமெண்டம் இதுல வந்துட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சார், அது 50க்கு மேல இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 33னா டவுட் அந்த மாதிரி தானே சார்? ஆமா சார், ஆமா. ஓகே சார், கிளியர். இது வரைக்கும் ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ நம்ம புல் ட்ராப் வந்து அட்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. சேம் இதே கான்செப்ட் தான் பியர் ட்ராப்புக்கும். பியர் ட்ராப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு சப்போர்ட் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வந்த இடத்துல இருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். ஸோ அந்த பியர் ட்ராப்பை வந்து எப்படி நம்ம இண்டிகேஷன்ல காட்டுவோம்னா அந்த என்டையர் கேண்டலோட ஐஎன் லோ வந்து ஒரு கிரீன் கலர் ஜோன் மாதிரி நம்ம காட்டுவோம். ஓகேங்களா? ஒரு கிரீன் கலர் ஜோன் மாதிரி காட்டுவோம்.
அந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பை ஆர்டர்ஸ் தான் அதிகமா இருக்கும். தட் மீன்ஸ் அந்த ஏரியால அந்த ரேஞ்ச்குள்ளார பை போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த பியர் ட்ராப் ஜோன் ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் வேலிட் பை அப்படின்ற இண்டிகேஷன் வருதான்றதை பார்ப்போம். நம்மளுக்கு வேலிட் பை அடுத்த கேண்டிலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துருவோம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே, தட் மீன்ஸ் இந்த கிரீன் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிட்டு வேலிட் பை கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம். ஓகேங்களா? அப்ப எப்ப வருதோ அப்பதான் நம்மளுக்கு டைரக்டா இண்டிகேஷன் வரும். ஸோ இவ்வளவு டியூரேஷன் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சேம் நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு எந்த இண்டிகேஷனும் வரல, ஸோ அப்போ நான் சார்ட்டை பார்க்க மாட்டேன். எப்போ எனக்கு இண்டிகேஷன் வருதோ அப்பதான் நம்ம போய் சார்ட்ல ஒரு ட்ரேட் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்ப எனக்கு இண்டிகேஷன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வேலிட் பை வருதா அப்ப அடுத்த கேண்டில்ல ஒரு பை என்ட்ரி எடுத்துட்டு நம்ம டார்கெட் 1 டார்கெட் 2 போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டார்கெட்ஸ் வந்து மேல இருக்கிற டேபிள்ல வந்து மென்ஷன் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த டார்கெட் பொறுத்த வரைக்கும் இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம்ல ஸ்டாப் லாஸ் சொல்லியிருப்போம். பிரீமியம்ல பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட்ன்றது ஸ்டாப் லாஸ், அதே உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட். ஒரே நிமிஷம். அம்மா உள்ளதான் இருக்காங்க, குளிக்கிறாங்க. மீட்டிங் போ, மீட்டிங். ஓகே, சாரி. ஸோ நம்மளுக்கு வேலிட் பை வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே டார்கெட் வந்து மென்ஷன் ஆயிடும். ஸோ ஒரு சில இண்டெக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் சொல்லியிருப்போம். அந்த ப்ரீமியம்ல ஒரு 20 பாயிண்ட்ஸ்ன்றது ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட் ஆகும். நிஃப்டிக்கு சொல்லியிருப்போம். சேம் அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸுக்கும் எவ்வளோ டார்கெட் அண்ட் எவ்வளோ ஸ்டாப் லாஸ்ன்றது மாறும். ஸோ அது வந்து நம்ம டாக்குமெண்ட்ல கொடுத்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 1:2ன்றது நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? மற்ற இப்போ ஸ்டாக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள்ல இருக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இண்டெக்ஸுக்கு நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீமியம் பேஸ்ல சொல்லியிருப்போம். ஸோ அது ஆல்ரெடி டாக்குமெண்ட்ல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் குரூப்ல. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற டார்கெட் வந்து இதுக்கு எடுத்துக்க வேணாம், இண்டெக்ஸுக்கு வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னா இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா டார்கெட் ரீச் ஆகும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால மேக்ஸிமம் ப்ரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேலிட் பை வந்துருச்சு, நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், என் டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. சப்போஸ் வேலிட் பை வந்தும் எனக்கு வந்து மார்க்கெட்ல சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு வேலிட் பை வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல மார்க்கெட் போகாம திருப்பி ரிவர்ஸ் ஆகி உள்ள வருது. தட் மீன்ஸ் திருப்பி ரிவர்ஸ் ஆகி இந்த ஜோனுக்குள்ள வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா ரிவர்ஸ் செல் அப்படின்ற இண்டிகேஷன் காட்டும். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் செல் இண்டிகேஷன் காட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் பொசிஷனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செல் என்ட்ரி வந்து நம்ம எடுப்போம். அப்படி எடுக்கிறப்ப இனிஷியலா ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து நம்மளால செகண்ட் ட்ரேட்ல ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிவர்ஸ் செல்லில் சப்போஸ் ரிவர்ஸ் செல் எடுத்துட்டோம், பட் எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து சின்னதா இருக்கா இல்ல பெருசா இருக்கான்றத அந்த டாக்குமெண்ட்ல ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிவர்சல் வந்து நம்ம எடுக்கலாமா வேணாமான்றது நம்மளுக்கு கரெக்டா தெரியும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வந்தும் மார்க்கெட் வந்து அப்சைட் போற சுச்சுவேஷனும் நடக்கும் மார்க்கெட்ல. ஸோ அது மெயின் என்னன்னா இதுக்குள்ள லிக்விடிட்டியை வந்து மேக்ஸிமம் கலெக்ட் பண்ண பார்ப்பான். ஏன்னா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டா ஒரே டைரக்ஷன்ல போயிடுவாங்க. சப்போஸ் அது கலெக்ட் ஆகல அப்படின்னா திருப்பி எப்படி சொல்றது, இன்னும் லோயஸ்ட் பாயிண்ட்டுக்குலாம் வருவாங்க, இங்க இருக்கிற பாயிண்ட்ஸுக்குலாம் வருவாங்க. இங்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல போவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிவர்சல் வந்துச்சுன்னா நம்ம கரண்ட் பை ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு செல் என்ட்ரி எடுப்போம். இல்ல ரிவர்சல் டைம்ல தான் நம்ம பார்க்குறோம் இந்த ட்ரேட் அப்படின்னா டைரக்டா ரிவர்சல் படி ஒரு ட்ரேட் செல் என்ட்ரி வந்து நம்ம எடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு வந்து மார்க்கெட் வந்து எனக்கு வேலிட் பை அப்படின்னு எனக்கு காட்டல. ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து பியர் ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து வேலிட் பை அப்படின்றத இண்டிகேஷன் பண்ணாம மார்க்கெட் வந்து இப்போ திருப்பி
லோயஸ்ட் டைரக்ஷன், தட் மீன்ஸ் டவுன் டைரக்ஷன்லேயே திருப்பி ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஆப்போசிட் செல்னு வரும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து என்னோட டைரக்ஷன்ல போல ஆப்போசிட்டா போகுது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே ட்ரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எனக்கு ஆப்போசிட் செல்னு வரும். சப்போஸ் ஆப்போசிட் செல்லும் எனக்கு எக்ஸ்பெக்டட் டார்கெட் ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா ஓகே. சப்போஸ் ரீச் ஆகாம திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி உள்ள வருது அப்படின்னா இங்க வந்து ஆர்பின் ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் ரிவர்ஸ் பை அப்படின்ற இண்டிகேஷன்ல ஃபார்ம் ஆகுது. என்ன மீனிங் பண்ணுதுன்னா நம்ம எடுத்த பொசிஷன் ராங்கா போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ அந்த இண்டிகேஷன் வந்தோடனே என்ன பண்ணுவோம், கரண்ட் செல் பொசிஷனை புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பை பொசிஷன் வந்து எடுப்போம். தட் மீன்ஸ் ஆர்பி வந்துச்சுன்னா ரிவர்ஸ் பைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த கேண்டல்ல பை அண்ட் ட்ரேட் எடுப்போம். நம்ம டார்கெட் 2க்காக வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் சிம்பிள் தான். பட் லாஜிக்கா பாக்குறப்ப ஒரு ட்ரேடு நெகட்டிவா போகுது அப்படின்னா அந்த ட்ரேடை ரெக்கவர் பண்ணதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம மேஜரான லாஸை வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஒரே நாள்ல நம்ம ரிசல்ட்டை வந்து பார்க்க கூடாது. ஸோ இது வந்து நீங்க ஒரு 30 டேஸோ இல்லை ஒரு 90 டேஸோ அது மாதிரி ஒரு பீரியட்ல தான் இந்த ரிசல்ட் வந்து பார்க்கணும். நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு செக்டார்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதை கண்டினியூட்டிவா பண்ணுங்க. ஒரு டே பண்ணல அப்படின்ட்டு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ரிசல்ட் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கும், பட் அந்த டேல வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா மூவே கொடுத்துருக்காது, பட் அந்த டேல தான் நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ஸோ அதனால ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்னா நீங்க அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் டியூரேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்களை பீட் பண்றதுக்கு யாராலுமே முடியாது. தட் மீன்ஸ் நீங்க ஒரு எமோஷன் ஸ்டெபிலிட்டிக்குள்ள வந்துடுவீங்க. ஒரு எந்த ஒரு ஃபேக்டருமே உங்க மைண்டை வந்து அஃபெக்ட் ஆகாது, டீவியேஷன் கொடுக்காது. ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுக்கு நம்ம வந்துட்டோம்னாவே நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த லாஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ரெடியூஸ் பண்ணிட்டு கன்சிஸ்டன்ட் மார்க்கெட் என்னதான் நேச்சர்ல மூவ் ஆனாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஓகே, ட்ராப் வந்து நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லை நம்ம சார்ட்ல போய் நான் வியூ பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம டைம் ஃப்ரேம்ன்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். டைம் ஃப்ரேம்ன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் என்ன டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணும், ஸோ என்னென்ன டைம் ஃப்ரேம் வந்து ஃபாலோ பண்ணணுன்றது நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ்ன்றதை நம்ம டைம் ஃப்ரேமாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நேற்று நான் செஷன்ல சொன்ன மாதிரி தான். ஹை வாலட்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா 30-15 எடுத்துக்கோங்க. லோ வாலட்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா 15-5 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேசி வந்து நல்லா இருக்கும். 2 டைம் ஃப்ரேம் கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஏர்லியரா கிடைக்கும். ஸோ அதனால பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் லைவ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு விபி என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட் இப்போ வந்து விஎஸ் கொடுத்ததுனால விஎஸ் தான் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து விஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஐஆர்எஃப்சி. ஸோ இப்போ டைரக்டா அந்த சார்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்க டைரக்டா இந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஆர்எஃப்சி பக்கத்துல ஒரு அப்பேரோ மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஐஆர்எஃப்சி ட்ரேடிங் வியூ சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ் தான் அது கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விஎஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ள போயிருக்கு. இது ஏன் உள்ள போயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸா ஒரு ஜோன் கிரீன் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரீன் ஜோன் பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த கிரீன் ஜோனுக்குள்ள ரிஜெக்ஷன் வச்சுட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஜோன் வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த டைம் மேக்சிமம் அந்த அடுத்த ட்ரேட் வந்து எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா 2 ப்ரெஷருமே நியர்பை இருக்கு. பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும். தட் மீன்ஸ் அந்த செல் ரேஞ்சும் பை ரேஞ்சும் பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 2 சைடு ப்ரெஷருமே எப்படி சொல்றது ஒன்னா இருக்கும். அந்த டைம் நம்மளுக்கு உடனே ப்ராஃபிட் வராது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இது மாதிரி இடத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கலாம், இல்ல நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்றதும் நல்லதுதான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ செல் கொடுத்துருக்கு. டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அதுலயே மென்ஷன் ஆயிருக்கு.
சப்போஸ் இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். எனக்கு கொட்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ செல் வந்து எக்ஸாக்டா 9:45 கொடுத்துருக்கு. சப்போஸ் நான் இதுல ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ லோ பார்த்தீங்கன்னா 96 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம டார்கெட் வந்து இங்க மென்ஷன் ஆயிருக்கு. சேம் அதே தான் நம்மளுக்கு ஃபால் ஆயிட்டு இருக்கு. பட் இதுல என்னன்னா இந்த ஃபால் ஆகுற பட்சத்துல மேல எஸ்எம்சி இண்டிகேஷன் இருக்கான்றதை பார்த்துக்கணும். நம்மளுக்கு எஸ்எம்சி இண்டிகேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. பட் இது வந்து நம்ம வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்துஸ்தான் லிவர். ஸோ நான் ஏன் வேல்யூ செல்லுக்கு இப்போ முக்கியத்துவம் தரேன் அப்படின்னா எனக்கு நிஃப்டியும் ஃபால் ஆகுறதுனால சரி புல் ட்ராக் கொடுத்ததுனால நான் வந்து வேல்யூ செல்லுக்கு முக்கியத்துவம் தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் மொமெண்டம் என்ட்ரியும் ஃபார்ம் ஆயிருக்கு, சாரி வேல்யூ செல்லும் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னா வேல்யூ செல் வந்துடுச்சு அப்படின்னா அந்த வேல்யூ செல் ரிலேட்டடான டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா நீங்க எடுங்க. தட் மீன்ஸ் வேல்யூ செல்னா என்ன, மார்க்கெட் செல் ஆகுது, மொமெண்டமும் செல் ரிலேட்டடான ட்ரேட் கொடுத்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு B/C கொடுத்துருக்கு நடுவுல. இதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்க ஒரு புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வேல்யூ செல் வருதான்னு பாருங்க, வந்துடுச்சா. அடுத்தது இங்க பாருங்க, இங்க பாக்குறப்ப இது வந்து ஓப்பன் பாத்தீங்கன்னா இந்த ஜோன்குள்ளதான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். இது பாருங்க, இதுவும் ஜோன்குள்ளதான் ஃபார்ம் ஆயிருக்கு, இதுவும் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்ப மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த 2 என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ வேல்யூ செல் படி பாத்தீங்கன்னா கரெக்டா 10 மணிக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு ஒரு மினிமல் ப்ராஃபிட் போயிருக்கு. மினிமல் ப்ராஃபிட் போயிட்டு மார்க்கெட் அது அகைன் அப் சைடு தான் போயிருக்கு. பட் போயிட்டும் பாருங்க ரிஜெக்ஷன் வச்சுட்டு திருப்பி ஃபால் ஆகுறான். ஸோ அப்ப எனாஃப் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ஜோனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்க B/C கொடுத்துருக்கு, பட் ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கனால இது வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா என்ட்ரியிலுமே நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வராது. ஒரு சில என்ட்ரியில வரும், வர்றப்ப நம்ம எடுத்தா போதும். பட் நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் ஃபேவரா இல்லாததுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஜெக்ஷன்லாம் நீங்க பார்க்கலாம். இப்போ லைவ்ல மேல பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி இந்த டேஷ்போர்டை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நல்லாவே உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் இதுல மெயினா உங்களோட டைம் சுத்தமா சேவ் ஆயிடுச்சு. நீங்க ரேண்டமா எல்லா இடத்துலயும் என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. எங்க ஒரு ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வந்து விழ போதோ அந்த இடத்துல தான் நம்ம போய் எடுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நியர்பை 2 ஜோனுமே இருக்கு. மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணலாம். இல்ல எடுக்கிறோம் அப்படின்னா ஷார்டஸ்டா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் டிவிஸ் லேப். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் செல் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது வேலிட் செல் கொடுத்து ஓகே இது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்ப இந்த ரிவர்ஸ் பை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத இந்த ரேஞ்சை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். ரேஞ்ச்ன்றது 35 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டாக்ஸோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6000 இருந்து 8000 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ரேஞ்ச் 35ன்ற வேல்யூ எடுக்கலாமா வேணாமான்றத நம்ம அந்த டேபிள் நேற்று ஷேர் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து நீங்க டிசைட் பண்ணலாம். சப்போஸ் எடுக்க வேணாம் அப்படின்னா இங்க ஆர்பி கொடுத்தாலும் நீங்க செல் சைடே இருக்கலாம். சப்போஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆர்பி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த வேலிட் செல் பொசிஷனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்பிக்கு அடுத்த கேண்டில் பை என்ட்ரி எடுக்கணும். சிம்பிள். ஸோ அவ்வளோதான். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ வேல்யூ செல் நான் ஏன் ஃபோக்கஸ் பண்றேன்னா நிஃப்டி டவுன் சைடு வர்றதுனால நான் வேல்யூ செல் ஃபோக்கஸ் பண்றேன். அதே மாதிரி மிட் கேப்புக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு, வேல்யூ செல் தான் கொடுத்துருக்கு மிட் கேப்பும். ஸோ 15 மினிட்ஸ்ல வேல்யூ செல் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிட் கேப்ல பாருங்க, மிட் கேப் கொடுத்துருச்சு. இப்போ லைவ்ல அடுத்த கேண்டில் 11 மணிக்கு நம்ம இப்போ செல் என்ட்ரி எடுத்திருப்போம். செல் என்ட்ரி எடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இதுல நம்மளுக்கு எந்த ஒரு மேனுவல் எஃபர்ட்ஸுமே கிடையாது, எல்லாமே நம்ம கட் டவுன் பண்ணிட்டோம். இதுல டைரக்டா உங்களுக்கு ரேஞ்ச் கொடுத்துருச்சு. 10:45க்கு தான் நம்ம என்ட்ரியை போட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஏன்னா வேல்யூ செல் வந்ததுனால. ஸோ இங்க எடுத்துட்டு நம்ம டார்கெட்ன்றது 40 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ்ன்றது 20 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். வேற எதுனா சந்தேகம் இருக்கா? ஓகே. ஸோ ஓகே, நம்ம இந்த செஷன் மேக்ஸிமம் புல் ட்ராப் அண்ட் பே ட்ராப்பை கவர் பண்ணியாச்சு. ஸோ வேற ஏதாச்சும் கொரிஸ் இருந்தாலும் கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ மெயின் எமோஷனை கம்மி பண்ணிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ட்ரேட் பண்ற பட்சத்துல தான் நம்மளால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல பார்க்க முடியும், சஸ்டைனபிளாகவும் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க.
ஸோ நம்ம கொடுத்துருக்க ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது நாங்கள் கஷ்டமாக டெவலப் பண்ணதுனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மணி மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே B/C கொடுத்துருக்கு. இங்கே சைட்வேஸ் புல் ட்ராப் வந்து மார்னிங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ரிலையன்ஸில் வேல்யூ செல் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இங்கே கிரீன் ஜோன் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ லைவ்ல நம்ம பார்க்குறோம் ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு கேண்டல்ஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ கான்செப்ட் வைஸ் ரொம்ப 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 சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. என்ன கொரிஸ் இருந்தாலும் எங்களுக்கு திருப்பி கேளுங்க, நம்ம திருப்பி கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. கொஞ்சம் புரியுற வரைக்கும் அந்த மொமெண்டம் ட்ரேடிங் மட்டுமே பண்றது நல்லது தானே சார்? ஆமா சார். இல்ல மொமெண்டம், ஆமா சார் மொமெண்டம் இதையும் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்ல நல்லா இருக்கும். இந்த 5 மினிட்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப 5 மினிட்ஸ்ல ஒரு இதுவும் 15 மினிட்ஸ்ல ஒரு இதுலயும் வச்சிருந்தாங்க. ஆமா சார். ஆமா. ஓகே சார். அத கொஞ்சம் புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா இருக்கும். அந்த மொமெண்டம் ட்ரேடிங் நல்லா புரிஞ்சிடுச்சு. ஓகே சார். ஓகே. அதுல வந்து கான்ஃபிடென்ட்டா எடுத்துட்டு உட்கார முடியும் சார். ஓகே சார். அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுல சரி சார். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்ல அதுல பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.